அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், நேஷனல் மிஷன் ஃபார் கிரீன் இந்தியா வாஸ் லான்ச்டு இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிரீன் இந்தியா மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. மிஷன் கிரீன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா 2014ல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அந்த மிஷனுக்கு கீழே இப்போ டார்கெட்டை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம பார்க்குறோம். கிரீன் இந்தியா மிஷன் இஸ் ஒன் ஆஃப் த 8 மிஷன்ஸ் அண்டர் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ NAPCC அப்படின்னு சொல்லி கூட ஷார்ட் ஃபார்ம் கொடுக்கலாம். நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது 2008ல வந்து வந்திருக்கும். இந்த பிளானுக்கு கீழே 8 ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுல ஒரு மிஷன் தான் கிரீன் இந்தியா மிஷன் ஆர் நேஷனல் மிஷன் ஃபார் கிரீன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுல இப்ப டார்கெட்டை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இட் எய்ம்ஸ் டு ரீஸ்டோர் 25 million hectares of degraded forest and non-forest land by 2030. ஓகேங்களா? 25 million hectares of land வந்து ரீஸ்டோர் பண்ண போறாங்க த்ரூ அஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டிஸ். சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த டோட்டல் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் ஆஃப் இந்தியா. ஸோ டோட்டல் ஃபாரஸ்ட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா 21.76. சரியா? ட்ரீ கவர் அப்படிங்கிறது 3.41% வந்து இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்றப்ப நமக்கு 25.17% அப்படிங்கிறது வரும். இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2023, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ரிப்போர்ட் வரும். அதை பேஸ் பண்ணி இந்த டேட்டாவை நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது, இன் QS rankings for Asia, IIT Delhi secured 59th rank and IIT Madras secured 70th rank அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ QS rankings அப்படிங்கிறது ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து ரேங்கிங் வந்து பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த ரேங்கிங்ஸ் படி பார்க்குறப்ப IIT டெல்லிக்கு வந்து 59th ரேங்க் வந்திருக்கு. IIT மெட்ராஸ்க்கு வந்து 17th ரேங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏஷியா. ஏஷியாலேயே டாப் யாருன்னா ஹாங்காங் யூனிவர்சிட்டி. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்து இருக்காங்க. இந்தியா இதுல ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்னா காலேஜில் இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ்ல PhD முடிச்ச ப்ரொஃபசர்ஸ் வந்து அதிகமா இருக்கிறது இந்தியாவில தான். அதான் இந்தியா ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் நம்பர் ஆஃப் ப்ரொஃபசர்ஸ் வித் PhD இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் ஏஷியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போத் கரெக்ட் அப்படிங்கிற கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இந்தியாஸ் 94th ராம்சார் சைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மெனார் 91, கோகுல் ஜலசாய் 92, உதய்பூர் ஜீல் 93, கோகாபில் லேக் பீகார்ல இருக்கு, அதான் 94th. சரியா? இந்தியாவில் மொத்தம் 94, இந்தியாவிலே அதிகமாக தமிழ்நாட்டில் 20 இருக்கு. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.